வணக்கம். வீடியோ நம்பர் 6. வீடியோ நம்பர் 5 வரைக்குமே ஆஃபீஸ்னால் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யார் டெவலப் பண்ணால், எப்படி தபால் செக்ஷனில் ஒரு தபாலை ஃபிசிக்கலாக வர தபாலை ரெசிப்டை மாற்றி ஒரு சூப்பரிண்டென்ட்க்கு இல்லை ஒரு ஏஓ இல்லை எஸ்ஏஓ அவங்களுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க எப்படி அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, தப்புனா எப்படி திருப்பி அனுப்பிச்சவங்களுக்கு தப்பாக தபால் என்னோட செக்ஷனுக்கு வந்துருச்சுன்னா எப்படி திருப்பி அவங்க அந்த கன்சர்ன்ட் அனுப்புனவங்களுக்கு திருப்பி சென்ட் பேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ஹெச்எம் ரைட்டர். இந்த என்ஹெச்எம் ரைட்டரை யூஸ் பண்ணி யூனிகோடாக தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதை தாண்டி ஏற்கனவே நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐம் யூஸிங் இந்தியா டிக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நான் அதை யூனிகோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன். ஸோ கன்வெர்ட்டர், தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் இந்த இடத்துல காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன்னா அது எனக்கு யூனிகோடாக மாறிடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அடுத்து இதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான். இப்போது ஒரு அசிஸ்டண்டோட லாகின்ல இருக்கேன் அப்படின்னு நான் அசம்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டண்ட் ரெசிப்ட் அதில் இன்பாக்ஸ் கிளிக் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த ரெசிப்ட்ஸுக்கு இது எல்லாமே அந்த அசிஸ்டண்ட்டுக்கு அவங்க டீல் பண்ண வேண்டிய தபால்கள். நம்மளோட போலீஸ் லாங்குவேஜில் ஃபிசிக்கலாக டீல் பண்ணும்போது சொன்னோன்னா, இதுக்கப்புறம் ஆஃபீஸ்னு வரதுனால இங்கே இருக்க ரெசிப்ட்ஸ் எல்லாமே அந்த கன்சர்ன்ட் அசிஸ்டண்ட் டீல் பண்ணி நோட்டோ டிராஃப்டோ ரெடி பண்ணணும். இல்லை ஒயிட் பண்ணுறதுனா ஒயிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ரெசிப்டை கிளிக் பண்ணுறேன். ரெசிப்டை படித்து பார்க்குறேன். படித்து பார்த்துட்டு அடுத்து நான் டைரெக்டாக பண்ண வேண்டியது, இப்போ என்னோட சப்ஜெக்ட் தான் இது அப்படின்னா, மெயின் கேட்டகரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. சப் கேட்டகரி தப்பாக கொடுத்துருக்காங்க, நான் இதை மாற்றணும். இல்லைன்னா சப்ஜெக்ட் தப்பாக இருக்குது, இதை மாற்றணும். இல்லை இங்கே இருக்கிற எந்த டீட்டெயில்ஸ் எக்ஸப்ட் இந்த கம்ப்யூட்டர் நம்பர் அண்ட் ரெசிப்ட் நம்பர் அண்ட் நேச்சர், இதை தாண்டி இந்த 1, 2 and 3 இதை தாண்டி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நான் எதை மாற்றணுன்னாலும் நான் பண்ண வேண்டியது இந்த எடிட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதுதான் தபால் செக்ஷனில் இருந்த ஸ்க்ரீன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியாது, புதுசாக இந்த இடத்துல அப்லோட் மட்டும் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் நான் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ சப் கேட்டகரி அரியர்ஸ்னு மாற்றுறேன். சேவ் தான் பண்ணுறேன். சேவ் அண்ட் சென்ட் கொடுக்கக்கூடாது. சேவ் அண்ட் சென்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் அனுப்ப போகிறீங்கன்னு அர்த்தம். சேவ்னா நான் தான் டீல் பண்ண போகிறேன். ஸோ இது இந்த இடத்துல எடிட் பண்ணணும்னா, இந்த இடத்துல இருக்க தகவல்களை நான் மாற்றணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் எடிட். ஓகே, நான் இது பண்ணலை இப்போது. ஸோ நான் தான் டீல் பண்ண போகிறேன்னா புட் இன் அ ஃபைல், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, புட் இன் அ ஃபைல். இதை அழுத்தினேன்னா எனக்கு இங்கே நிறைய லிஸ்ட் ஆகுதுங்க. கிரியேட் ஃபைல்ன்ற ஆப்ஷனை விட்டுடும். இங்கே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னா 2023 அந்த வருஷத்தில் ஆஃபீஸில் நான் கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இது இங்கே இருக்கிறது எல்லாமே. ஓகே, அப்போ 2022 நான் வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பண்ண வேண்டியது இந்த கீழே இந்த மேலே இதை ப்ரெஸ் பண்ண வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். எதுக்குங்க எடுத்தோன்னு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, வெரி சிம்பிள். அந்த ரெசிப்டை நான் புட்டின ஃபைல்னு ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வருதுன்னா, நான் வைடு பண்ணணும்னா வெரி சிம்பிள். இந்த பர்டிகுலர் ஒரு ரவுண்டாக இருக்குல்ல, இட் இஸ் கால் ரேடியோ பட்டன், இதை போய் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபைல் செலக்ட் ஆகிடுது. நான் ரிமார்க்ஸில் எதுக்காக நான் வைட் பண்ணுறேன்ற விஷயத்த இந்த இடத்துல கொடுக்குறேன், ரீசனை கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ்னால நான் சும்மா டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ வைட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணேன், டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் அட்டாச்னு கொடுக்குறேன். இல்லை சார் எனக்கு நிறைய இருக்குது, இங்கே என்னால் இப்போ 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, என்னால் படிக்க முடியல, இல்லை 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நான் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா வி ஹேவ் ஒன் ஆப்ஷன் ஹியர். இந்த இடத்துல நீங்கள் கம்ப்யூட்டர் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம், 119827. ஸோ இங்கே இருக்கிறத பார்த்து தான் இங்கே டைப் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் வருது. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அட்டாச் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லையா, ஐ கேன் ஆல்சோ சர்ச் யூஸிங் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் தான் நான் செலக்ட் பண்ணணுன்னா ஐ எம் கிளிக்கிங் ஆன் இட். இதில் வைட் பண்ணணும், ரிமார்க்ஸ் கொடுக்குறேன், எதுக்காக சேர்த்து விட போகிறேன்ட்டு. தென் ஐம் கிளிக்கிங் ஆன் அட்டாச் கொடுத்துட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லி என்க்ளோஸ்ட் அப்படின்னு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இன்பாக்ஸில் அந்த ரெசிப்ட் இருக்காது. ஸோ இதில் ஒரு லாஜிக் என்னென்னா,
இந்த அப்ளிகேஷன் வந்து இட் இஸ் அ டாப் டு பாட்டம் அப்ரோச். இப்போ ஒரு ஏடிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ் சார் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஓ அட்மின், ஏஓ அக்கௌண்ட்ஸ், ஏஓ ஜென்ரல், ஜஸ்ட் அன் அசம்ஷன். அடுத்து சூப்பரிண்டென்டென்ட், சூப்பரிண்டென்டென்ட் இருப்பாங்க, நிறைய ஒரு 2-3 சூப்பரிண்டென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே 2 அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 10 பேரோட இன்பாக்ஸில் எத்தனை ரெசிப்ட்ஸ் இங்கே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏடிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர் சார், இல்லை எஸ்பி சார், இல்லை டிஐஜி, யாரோ ஒரு ஆஃபீஸர் மேலே இருக்கவங்க, அவங்களுக்கு கீழே சபார்டினேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட லாகின் போகாமலே அந்த கன்சர்ன்டு எண்ட் யூசர், எக்ஸாம்பிள் ஏடிஎஸ்பி ஹெட் குவார்ட்டர்ஸ், எஸ்பி, டிஐஜி, ஐஜி, இவங்க எல்லாருமே அந்த லாகின்லேருந்து அவங்க சபார்டினேட்ஸ் கிட்ட எத்தனை பெண்டிங் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் இப்படி ஒரு தபால் ஓப்பன் பண்ணுறாங்க, ரெசிப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒயிட் பண்ணணும், புட்டின ஃபைல் கொடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ரிமார்க்ஸ் கொடுத்து ஒயிட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா இன்பாக்ஸ்லேயே இருக்குன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி பெண்டிங். ஓகே, ஃபஸ்ட்டு தகவல். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒயிட் பண்ணனாலும் சரி, ஒயிட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு புது ஃபைலில் க்ரியேட் பண்ணி இந்த தபாலை டீல் பண்ணனாலும் சரி, நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் புட் இன் அ ஃபைல். எப்படி நான் போயிட்டு ஒயிட் பண்ணுறதுக்கு ஃபைல் நம்பர் இங்கே செலக்ட் பண்ணணும், சர்ச் பண்ணுறதுக்கு இங்கே சர்ச் பண்ணணும், எந்த வருஷம் க்ரியேட் பண்ண ஃபைல்னு செலக்ட் பண்ணுறதுக்காக வருஷத்தை மாற்றணும், இங்கே எனக்கு க்ரியேட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த க்ரியேட் ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன்னா இது எதுக்கு ஃபிசிக்கலாக டீல் பண்ணுறேன் சார், அப்போ இது என்ன புதுசாக இருக்குது பிங்க் கலர், இல்லை இதுதான் உங்களோட ரேப்பர் ஷீட். ஸோ ஆஃபீஸில் உங்கள் ரேப்பர் ஷீட் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். நான் எஸ்எஃப்எஸ், எஸ்எஃப்எஸ்ன்னு இருக்குது. நான் எஸ்எஃப்எஸ்னா ஒரே டிஃப்ரென்ஸ் எஸ்எஃப்எஸ்க்கும் நான் எஸ்எஃப்எஸ்க்கும் அப்ரிவேஷன், ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபைல் சிஸ்டம், நான் சிங்கிள் ஃபைல் சிஸ்டம். சிங்கிள் ஃபைல் சிஸ்டம்னா என்னோட ஃபைல் நம்பரை நானே இங்கே டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணலாம். இல்லை எனக்கு ஆஃபீஸில் ஜென்ரேட் பண்ண ஃபைல் நம்பர் தான் வேணும் அப்படின்னா, நான் ஃபிசிக்கலாக ரெஜிஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ண விரும்பலை அப்படின்னா நான் எஸ்எஃப்எஸ். நான் எஸ்எஃப்எஸ் பண்ணிட்டீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் ஃபைல் நம்பர் ஃபார்மேட். இது ஃபைல் நம்பரோட ஃபார்மேட் தான். ஏன்னா சி நம்பர் 53ன்னு டைப் பண்ணுறீங்கன்னா அது ஃபைல் நம்பர், இது நம்பர். ஆனால் ஃபைல் நம்பர் ஃபார்மேட்டில் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அட்மின், இது எங்களோட ஆஃபீஸ் ஆட்டோமேஷனோட லாகின் ஐடி. ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் விங் கிட்ட வரோம். 2 யூனிட் இருக்குது, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், சோஷியல் மீடியா சென்டர். இப்போ நான் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு இல்லை. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு அசிஸ்டன்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு நார்த் ஜோன் NZ அப்படின்னு இங்கே வரும். நெக்ஸ்ட்டு என்னோட செக்ஷன் இங்கே லிஸ்ட் ஆகும், ஏ செக்ஷன் அப்படின்னு லிஸ்ட் ஆகும். இதை கிளிக் பண்ணனா A1, A2, A3 இருக்கும். என்னவோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல KPM இருக்கும், இங்கே எதுவும் இருக்காது, இங்கே 2023 இருக்கும். இப்போது நான் நார்த் ஜோனில் KPM டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கேன். இதை கிளிக் பண்ணும்போது நிறைய என்ட்ரிஸ் இங்கே வருது, ஏகப்பட்ட என்ட்ரிஸ் இங்கே வருது அப்படின்னா நமக்கு என்ன மேப்பிங் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் SFS அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஃபைல் நம்பரை மேப்பிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்களே ஃபைல் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மேப்பிங்லாம் பண்ணிட்டாங்க சார் எனக்கு. ஸோ நார்த் ஜோன் இப்போ எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நார்த் ஜோன். இங்கே செக்ஷன் இருக்கும், A1, A2, A3 இருக்கும். இப்போ நான் ஒரு அசிஸ்டண்ட்ங்க, நான் அசிஸ்டண்ட் F செக்ஷன்னா இங்கே நார்த் ஜோன் இருக்கும் எல்லாருக்குமே. இதை கிளிக் பண்ணனா எனக்கு இங்கே F மட்டும்தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் எனக்கு F A B C Dன்னு இருக்காது. ஸோ F செக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இங்கே தான் F1, F2, F3 இருக்கும். ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி அவ்வளோதான். டெஸ்கிரிப்ஷன்றது என்னோட ஃபைலோட சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபைலுக்கு நான் ஒரு நோட் ரெடி பண்ணுவேன், ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுவேன். அந்த டிராஃப்டில் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரின்ற வார்த்தை ஆஃபீஸில் எங்கே வந்தாலுமே வெரி சிம்பிள். மெயின் கேட்டகரின்றது செக்ஷன், சப் கேட்டகரின்றது நான் டீல் பண்ணுற சீட்டில் எனக்கு கொடுத்துருக்க ஒர்க் அலோகேஷன். ரிமார்க்ஸ், இந்த ஃபைல் சம்பந்தமாக ஏதாச்சும் தகவல்கள் நீங்கள் பதிவேற்றம் செய்யணும், ஆஃபீஸில் சேர்த்துக்கணும் அப்படின்னா இங்கே சேர்த்துக்கலாம். எனி இன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் ஆர் அன்அஃபிஷியல் பட் ரிலேட்டட் டு திஸ் ஃபைல் அப்படின்னா மட்டும் நீங்கள் ரிமார்க்ஸில் போட்டுக்கலாம்.
ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ்ன்றது இப்போ நீங்கள் நான் எஸ்எஃப்எஸ் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் உள்ள ஃபைல் ஏற்கனவே நீங்கள் வழியாக ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஃபைலோட கரண்ட் நம்பர் வந்து சி நம்பர் 5 இப்படி இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல இதை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதனால யூஸ் என்னன்னா, ஃபியூச்சரில் ஆஃபீஸில் ஜென்ரேட் பண்ணுற ஃபைல் நம்பர் வேணால் பெருசாக இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபைல் நம்பர் பை ஹார்ட்டாக எனக்கு தெரியும், ஏன்னா நான் ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபைல் நம்பர் ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸில் என்ட்ரி கொடுத்துருந்தேன்னா ஐ கேன் சர்ச் மை ஃபைல் வெரி ஈஸிலி. ஸோ இங்கிலீஷ் ஃபைல் ஆர் தமிழ் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் டு கிளிக் ஆன் கிரியேட் ஃபைல் டு புட் இன். இதை அழுத்தினேன்னா எனக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் வருது. ஃபைல் நம்பர் வில் பி ஜென்ரேட்டட், நம்பர் ஒன்ஸ் ஜென்ரேட்டட் cannot be edited சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க ஃபைல் நம்பர் இப்போ தாங்க ஜென்ரேட் பண்ண போகிறேன், இது வரைக்கும் நாங்கள் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம்லாம் சொல்லவே இல்லை. ஸோ இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு, திஸ் இஸ் மை ஃபைல் நம்பர் ஃபார்மேட். ஸோ இந்த கிரியேட் ஃபைல் டு புட் இன் கொடுத்தா தான் நம்பரே ஜென்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். எதுக்காக ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு நோட் அண்ட் டிராஃப்ட் ரெடி பண்ண போகிறேன், இல்லை ஒரு ப்ரொசீடிங்ஸ் ரெடி பண்ண போகிறேன், இல்லை ஒரு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இந்த இடத்துல ரிமார்க்ஸில் அப்ராப்ரியேட் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் கிளிக் ஆன் ஓகே. ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம நோட்ஸ், இப்போ நான் சொன்ன ஒரு ஸ்டெப்புமே அந்த நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடதுபுறம் கிரீன் கலரில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு RHS வலதுபுறம் லிஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குன்னா த ஃபைல் ஹேஸ் ஓப்பன்டு, ஃபைல் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சுன்ற அர்த்தம். இது இல்லை, திடீர்னு இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கிரியேட் ஃபைல் டு புட்டின்னு கொடுத்துட்டீங்க, அந்த அங்கே ஒரு டைலாக் பாக்ஸ் வந்துச்சுல பெருசாக, ஃபைல் நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறாங்க, ப்ரொசீட் பண்ணிட்டுமான்ட்டு அதுவும் கொடுத்துட்டீங்க, கரண்ட் போயிடுச்சு, UPS ஃபெயிலியர். அப்படின்னா இந்த ஃபைல் எங்கே இருக்குன்னா, எப்படி ரெசிப்டை நான் ஒரு ஜென்ரேட் பண்ணி நான் ஜென்ரேட் கொடுக்கும் போது கிரியேட்டடில் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி ஃபைலில் ஒரு ஃபைலை நான் உருவாக்கினேன் பட் யாருக்குமே அனுப்பலன்னும் போது இட் வில் பி தேர் இன் கிரியேட்டட். இங்கே இருக்கு டெஸ்ட் ஃபைல், இப்போ நம்ம கிரியேட் பண்ணது இதுதான் இந்த விஷயம். ஸோ வீடியோ நம்பர் 6 இத்துடன் முடிவடைகின்றது.